வணக்கம். யாவர்க்கும் உரைப்போம் பகுதியில் நாம் பழனி கோவிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பழனி கோவில்னதும் நீங்கள்லாம் தண்டாயுதபாணி சுவாமி கோவில் நினச்சிக்காதீங்க. அதுக்கும் முன்னரே தோன்றிய இன்னும் பிரசித்தி பெற்ற யாரும் அறியாத குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலை பற்றிய ஸ்தல பெருமையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் இருக்க இடத்துக்கு பேர் திரு ஆவினன்குடி. இந்த திரு ஆவினன்குடி தான் நக்கீரரால் பாடப்பெற்ற 3ஆம் படை வீடு ஆகும். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, பழனி மலை கோவிலுக்கு போகிற வழியில் மலை அடிவாரத்திலிருந்து ஒரு 15 to 20 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இனிமேல் அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த கோவிலில் போய் முருகனை தரிசித்து பாக்கியம் பெறுவோம். வாங்க அதை பற்றின தொடர்ச்சியை பார்க்கலாம். இந்த குழந்தை வேலாயுத சுவாமியை லக்ஷ்மி, காமதேனு, சூரியன், பூமாதேவி, அக்னி பகவான் இவங்க எல்லாரும் தரிசிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கோவில் பிரகாரத்திலேயே இவங்களுக்கெல்லாமும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. திரு என்றால் லக்ஷ்மி, ஆ என்றால் காமதேனு, இனன் என்றால் சூரியன், கு என்றால் பூமாதேவி, டி என்றால் அக்னி. இவையெல்லாம் சேர்ந்தது தான் திரு ஆவினன்குடி என்ற பெயராக அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கோவிலுக்கு மிக அருகிலேயே தான் குமரன் கார்த்திகேயன் பிறந்த சரவண பொய்கை குளமும் இருக்கிறது. இந்த கோவிலில் குழந்தை வேலாயுத சுவாமி மயில் மீது அமர்ந்த குழந்தையாக அற்புதமாக காட்சியளிக்கிறார். இந்த பகவானை நாம் தரிசிக்க காண கண்கோடி வேண்டும். இந்த ஸ்தலத்தின் விருட்சம் நெல்லி மரம் ஆகும். முன்பெல்லாம் பழனிக்கு போகிறாங்கன்னா திரு ஆவினன்குடி போய் குழந்தை வேலாயுத சுவாமியை பார்த்துட்டு தான் போகர் உருவாக்கிய மலைமேலுள்ள பழனி ஆண்டவரை தரிசிக்கும் வழக்கத்தை வச்சுட்டு இருந்தாங்களாம். அதுதான் மரபாவும் இருந்துதான். ஆனால் காலப்போக்கில் நிறைய பேருக்கு அது தெரியாமல் போகவே எல்லாரும் மலை மேலுள்ள முருகனை மட்டும் பார்த்துட்டு வராங்க. மேலும் இந்த திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கர்ப்பகிரகம் நல்ல உயரத்தில் இருக்கிறதால இந்த குட்டி பையன் மயில் மீது அழகாக கையில் வேல் வச்சுட்டு உட்காந்து அருள் கொடுக்குறார். இதை கூட்ட நெரிசல்லாம் இல்லாமல், இட நெரிசல் இல்லாமல் சுவாமியை நீங்கள் கோவில்லேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் சுவாமி தெரிவார். இன்ஃபேக்ட் நீங்கள் துவஜஸ்கம்பத்தை விட்டு வெளியில் பார்த்தா கூட சுவாமி அற்புதமாக காட்சி அளிப்பார். அதனால் நீங்கள் எல்லோரும் பழனிக்கு இனிமேல் போகிறீங்கன்னா திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமியை பார்க்காம வரமாட்டீங்க தானே? போய் பார்த்துட்டு வாங்க. நன்றி.